கரூரில் விஜய் பிரச்சார வாகனம் வந்த பிறகே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே துயர சம்பவத்திற்கு முதல் காரணம் என்றும் உண்மை கண்டறியும் குழுவின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் சார்பில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக உண்மை அறியும் குழுவினர் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தனர். பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி அறிக்கை தயார் செய்த இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் சரஸ்வதி, கீதா கிறிஸ்டினா, சாமி ஜாக்லின், சுதா காந்தி உள்ளிட்டோர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த கூட்டத்தில் விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் செய்து அந்த இடத்திற்கு வந்ததுன்றது முதன்மை காரணமா, இந்த கூட்ட நெரிசலுடைய முதன்மை காரணமா நாங்கள் பார்க்குறோம். இத்தனைக்கும் அவரோட இருந்த ஒரு பாதுகாவலரே சொல்றாரு கிரவுட் பர்ஸ்டிங்னு. அவர் அவ்வளோ அழுத்தமாக சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் தன்னுடைய பேச்சை தொடங்கட்டுமான்னு கேட்டு தொடங்குறாரு. இது அவருக்கு மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லை, எந்த நலனும் இல்லை அப்படின்றத காட்டுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜயின் பிரச்சார வாகனம் நுழையும் போதே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளனர். விஜய் தாமதமாக வந்தது தவறு என்றும் பொதுமக்களின் ரசிக மனப்பான்மையும் துயரத்திற்கு ஒரு காரணம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். பெண்களா நிற்கலான்று எல்லா பெண்களும் கூடியிருந்த இடமாக ஆகிவிட்டது. அது குழந்தைகளோட பெண்கள் சேர்ந்த இடமாக மாறிவிட்டது. அந்த கூட்ட நெருக்கடியும் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளார இவ்வளோ பெரிய வாகனத்தை கொண்டு செலுத்தியது என்பது ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும், அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில் இதை செய்யப்பட்டிருக்கோன்றது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கரூரில் கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனும் காரணத்தால் விஜய் திட்டமிட்டு தாமதமாக வந்ததும் திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு போட்டியாக டிசம்பரில் நடக்கவிருந்த பிரச்சாரத்தை செப்டம்பரில் நடத்தியது தெரியவந்துள்ளதாகவும் உண்மை கண்டறியும் குழுவினர் கூறினர். நாங்கள் கட்சியே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சிக்கும் நாங்கள் சாதகமாக என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் விஜயகாந்த்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கான்னு முதல்ல கேட்பார். அது மாதிரி ஒரு மனிதாபிமானம் கொண்ட நடிகர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருந்தவங்க தான். அருணா ஜெகதீசன் ஆணையம் இந்த விசாரணையை தொடர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துடன் சிபிஐ விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் என்றும் உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் எனவும் உண்மை கண்டறியும் குழுவினர் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.